சிலுவையிலே மரித்து நம்மை அவருக்கென்று அவர் வேர்பிரித்திருக்கிறார். சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு அவருக்கென்று ஒரு புதிய சந்ததியாய் நாம் எழும்பி இருக்கிறோம். இயேசுவுக்காக எதையும் இழப்பேன், ஆனால் எதற்காகவும் இயேசுவை என் வாழ்க்கையிலிருந்து இழக்க மாட்டேன் என்று தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஐயா, நான் சொல்றத ஒண்ணு கேளுங்க. இந்த உபவாசத்தை நீங்க அசட்டை பண்ணினா தேவனுக்கு அசட்டை பண்ற லீவு தர பண்றாங்க, என்னால முடியல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு நாள் ஆளுக்கு தங்க முடியாதனால எங்க தங்கி இருந்தாரு கேள்வி தாக்குறதுல அல்லேலூயா. நான் வருஷம் எல்லாரும் இந்த காரியங்கள் நான் செய்யறது இருக்காது. வார்த்தையில தான் விடுதலை இருக்குது. இந்த வசனம் சொல்லுறது ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற ஆற்றல் ஒளிந்து கொண்டிருக்கணும். கவனிங்க, பிசாசு நம்மளை பாடுபடுத்துகிற நாள் இது. இந்த நேரத்தில் தான் உபவாசம் எடுத்து ஒளிந்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. எங்க ஒளிந்து கொண்டிருக்க சொன்னாரு? கேள்வி தாக்கல ஒளிந்து கொண்டிருக்க சொன்னாரு. ஆகினால்தான் இந்த உபவாசம் இது லெந்து நாட்களா இருக்கிறதுனால, அவர் சிலுவையில பாடுபட்ட நாட்களா இருக்கிறதுனால, உங்கள் வாழ்க்கையில 31 நாட்களா இருக்கிறதுனால, புதிய வருஷம் தொடங்கி இருக்கிறதுனால, இந்த டைம்ல நீ எங்க ஒளிந்து கொண்டிருக்கணும்? சபையில ஒளிந்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. எலியா அவருக்கு ஊழியக்காரர், அவர் அற்புத அடையாளங்களை செய்யறவரு. அவர் யார்கிட்ட சொன்னாரு? ஒளிந்து கொண்டிரு அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? நான் காகங்களுக்கு என்ன பண்ணுவேன்? கட்டை விடுவேன், அப்பவும் எரிச்சவங்க என்ன பண்ணும்? கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றேன், நீங்க ஒளிந்து கொண்டு இருந்தா உங்களுக்கு ரசமோ உங்களுக்கு பழங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்படியே கை விடுற ஊழியர் நான் கிடையாது. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றும் செய்கிறதுக்கு சட்ட தயாரா இருந்தார். அல்லேலூயா. முதலாவது அவர் என்ன பண்றாரு? ஒளிந்து கொண்டிருக்கிறாரு. காகங்கள் எல்லாம் பண்ணிச்சு, அப்பத்தையும் இறைச்சியும் அவர் என்ன பண்ணிச்சு கொடுத்தது. கேட்டு ஆற்றல் தண்ணீரை கொடுத்து அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் பண்ண ஒளிந்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் வாசிங்க. கவனிங்க, நான் 4 பாயிண்ட் தான் சொல்ல போறேன். நல்லா புரிஞ்சு உங்க சத்தியத்தை கேட்டுங்க. நீங்க ஒளிந்து கொண்டிருந்தோம் 9 வருஷமா பராமரிப்புப்படி பணக்கார வீட்டுக்கு அமைச்சா கூட பரவாயில்லையே, ஒருவேளை அந்த ஏழை வீட்டுக்கு அனுப்புறாரு. அல்லேலூயா. கரெக்டா நம்ம நினைக்கிறோம், பணக்கார வீட்டுல என்ன பிறக்க வச்சுதான் பரவாயில்லையே, குடிசையில என்ன பிறக்க வச்சுக்கிறாரு, இந்த ஏழை தகவல் எனக்கு கொடுத்துருக்காரு, இந்த ஏழை தாய் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படி சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ சாரி பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. நான் பராமரிக்கும்படி கட்டளையிடன்னு சொல்றாரு. அல்லேலூயா. வாசிங்க பாருங்க, மறுபடியும் வாசிங்க. நாம என்ன பண்ணிருக்கோமா? தங்கி இருக்கணும். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணாதீங்க? கேள்வி தாக்குறாங்கல்ல, ஒளிந்து கொண்டிரு, அதுக்கப்புறம் தங்கி. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீ ஒளிந்து கொண்டிருந்தான்னா ரெண்டாவது தங்கி இருக்க முடியும். ஒளிந்து கொள்ளணும், உங்களால் தங்கி இருக்க முடியாது. அல்லேலூயா. தங்கி இருக்குது வாழ்றதுக்காக, மற்றவங்க வாழ்றதுக்காக, நீ வாழ்றதுக்காக இல்லை. அல்லேலூயா. மற்றவர்கள் வாழ வைக்கிறதுக்காக நீங்கள் தங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. உடனே ஒரு எலியா இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, அதை மக்களுக்கு தெரியல. பச்சை காலம் தீர மட்டும் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. ஆனா மஞ்சள் காலம் முடிஞ்ச உடனே ஒரு உபத்திரம் வந்தது. அவன் மகன் மறிச்சுட்டான். சாரி பார்த்து மகன் மறிச்சுட்டான். உடனே எலியா என்ன பண்ணாரு? ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யறத நான் நினைத்தேன், யாண்டவர் எவ்வளவு பெரிய தீமை வந்ததுன்னு சொல்லி ஜபம் பண்ண ஆரம்பிச்சாரு. மேல் வீட்டுல அவன் மகன் உயிர் பிழைத்து கொண்டான் என்ற வசனம் சொல்லியிருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க தப்பா பேசுறான். ஒரு வித வீட்டுல வந்து போயிட்டு இருந்தா ஊர் வேணா பேசும், உலக வேணா பேசும்.
இவர் தங்கி இருக்கிறாரு. தங்கி இருக்கும்போது எல்லாம் உலகம் தப்பா பேசுது. அந்த ஊர்ல ஃபுல்லா பஞ்சம். இவங்களால வாங்கி சொல்லணும்னா தப்பா பேசுறாங்க. அல்லேலூயா. அந்த ஊர் முழுவதும் பஞ்சம். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பொடியா இருக்கிறாங்க. எலியாவும் அந்த சாரி பார்த்து பொடியா இருக்கிறாங்க. எல்லாம் வாங்கிட்டு விட்டு அவங்க இதுல சாப்பிட்டு இவங்களே தப்பா பேசுறான். எவ்வளோ ஒருத்தன் வந்துதான் வந்து தங்கி இருக்கான். எவ்வளவு கணவன் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உடனடியாக போனாங்க அந்த இடத்துல. இவங்க மகன் மறிச்சு செஞ்சு எல்லாருக்கும் போயிடுச்சு. இவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தைய உயிரோடு எழுப்புறாரு. பரிசுத்தம் இருந்தா எவன் உன்னை பத்தி பேசினாலும் அநேக உயிரோடு எழுப்ப முடியும், அநேக வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த எலியா பரிசுத்தவான் என்று அந்த அற்புதத்தின் மூலமாக அந்த அதிசயத்தின் மூலமாக அன்றைக்கு தெளிவு பெற்றது. அல்லேலூயா. பாவம் செய்திருந்தா அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பியிருக்க முடியாது. அக்கிரமம் செய்திருந்தா வல்லமை புறப்பட்டிருக்காது. ஆகையால எலியா தங்கி இருந்தால்தான் பாவம் செய்யல, உயிரோடு எழுப்பினா. அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மண்பால கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள நீ உழைத்து கொண்டிருக்கலாம், நீ தங்கி இருக்கலாம், பாவம் செய்யக்கூடாதுமா. அல்லேலூயா. நீ எங்கனால உழைத்திருக்கலாம், எங்கனால தங்கி இருக்கலாம், பாவம் உன்னை ஆட்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. பாவம் உன்னை மேற்கொள்ளக்கூடாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க அம்மான கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள. அதே வாசிங்க 18 1 வாசிங்க. சரி 11 41 42 வாசிங்க. 11 41. பின்பு எலியா ஆகாமை நோக்கி, நீ போ, போஜனபானம் பண்ணு, பெருமழை நெரிச்சல் கேட்கப்படுகிறது என்றார். அல்லேலூயா. இப்போ தேசத்துல மிகப்பெரிய பிரச்சனை உண்டாயிருச்சு. எலியா உபவாசத்துக்கு போய் நிற்கிறாரு. ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நின்று ராஜாவை பார்த்து சொல்றாரு, நீ போஜனம் பண்ணும், நீ சாப்பிடும். வாசிமா. ஆகா போஜனபானம் பண்ண போனான். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி, எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் முழங்காலின் மேல் குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி போய் சமுத்திர முகமாய் பார் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, நீ ஒளிந்து கொண்டிருந்தா கர்த்தரை பார்க்கலாம், நீ தங்கி இருந்தா வல்லமை பார்க்கலாம். நீ இதெல்லாம் ரெண்டு பண்ணிட்டேனா, ஒளிந்து கொண்டோம் தங்கி இருந்துட்டேனா ராஜாவுக்கு முன்னாடி நிக்கலாம். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. 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 நீ தங்கி இருக்கணும், ஒளிந்து இருக்கணும், ராஜாவுக்கு நீ சொல்றது கேட்பான். நீ ஜெபம் பண்ணாம தங்கி இருக்காம ஆண்டுடைய பாதத்தில் நிக்காம யாருக்கிட்ட போய் நின்னாலும் உன்னுடைய எல்லாமே லாஸ்ட்ல முடியும். அல்லேலூயா. எல்லாமே தோல்வியில முடியும். ஆனா நீ இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நின்னா ராஜாவே நீ சொல்றது கேட்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தானே வருது அப்படி சொன்னா பாமாளுக்கு 450 பேர் வெட்டி போட்டான் என்று வேதம் சொல்லிக்கிறது. அல்லேலூயா. நீ தங்கி இருக்காம, நீ ஒளிந்து இருக்காம, நீ உபவாசியாம, நீ ஜெபிக்காம இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. உலகத்துல இருக்கிறவங்க பண்ணலாம், நீ பண்ண முடியாது. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்க செய்யலாம், நீ செய்ய முடியாது. அல்லேலூயா. நல்ல அம்மான காத்து விட்டுங்களே, நான் சொல்றது நீங்க புரிந்து கொள்ளுங்க. தேவன் சொல்ற காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. நான் கொஞ்சம் 5 மனுஷர்கள் யோர்தானின் அக்கறையில் இருந்து விட்டார்கள். தான் மனுஷர்கள் கப்பலில் தங்கி விட்டார்கள். அல்லேலூயா. ஆரம்ப காலத்துல கொஞ்சம் அடிச்சு பார்க்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க நிலைமை எப்படி இருக்குது, இன்னைக்கு கட்டணம் எப்படி வச்சிருக்கிறாரு. கப்பல்களை போய் நம்ம தங்கிடுறோம், கப்பல்களை போய் நம்ம என்ன பண்ணிடுறோம், தங்கிடுறோம். அல்லேலூயா. கப்பல்னா உங்க வீடு, உங்க ஆபீஸ், உங்க இடம், உங்க அலுவலகம், நீங்க என்ன பண்ணிடுறீங்க, தங்கிடுறீங்க. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணிடுறீங்க, போய் தங்கிடுறீங்க. ஐயோ இந்த வேலையை விட்டா வேலை எதுவும் வேலை கிடைக்காத, இந்த ஆபீஸ் விட்டா வேற ஆபீஸ் எனக்கு கிடைக்காத, இந்த வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அனுபவிச்சுட்டேன், இனிமேல் என்னெல்லாம் பண்ண முடியாது, இந்த வாழ்க்கை அனுபவிக்க முடியாது, நான் ஒற்ற முடியுமா அப்படி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கப்பல் தங்காதீங்க,
யோர்தானை தாண்டாதீங்க, கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது வாங்க. கடினமா தான் இருக்கும். கர்த்தர் என்ன பண்ண அழைக்கிறார். சொகுசுல இருவீங்க, உங்க சொகுசுல அப்படி நின்றுவீங்க. அல்லேலூயா. சுற்றி எல்லா கிராமத்துல இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணாங்க, கிராமத்துக்கு போய் கிராமத்துக்கு நகரத்துக்கு போய் படிக்கிறதுக்கு போனாங்க. இன்னைக்கு ஸ்கூல் பக்கத்துல வீடு வாங்கினாங்க. அல்லேலூயா. காலையில் நம்மளாம் கிராமத்துல இருந்தாங்க படிச்சுட்டு போயிட்டு நீங்க நடந்து வருவீங்க. பார்க்கலாம் சித்தப்பாக்கம் திருவள்ளூர்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு வருவாங்க, படிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சோம்பேறி காரணமா என்ன பண்றோம், சீக்கிரம் கலக்க முடியாது, என்ன பண்றோம், ஸ்கூல் பக்கத்துலேயே வீடு தரோம். எல்லாருக்கும் ஸ்கூல் பக்கத்துலேயே வீடு கிடைச்சிருமா? அல்லேலூயா. கவனிங்க, சுறுசுறுப்புள்ள உன் கை செல்வத்தை சேர்க்குமா? அல்லேலூயா. சுறுசுறுப்புள்ள கை என்ன பண்ணுமா? செல்வத்தை சேர்க்கும். சோம்பேறி என்ன பண்ணுவான், பக்கத்து கட்டுவான். அறுப்புல பிச்சை கட்டாலும் அவன் கொண்டது கிடையாது. அல்லேலூயா. கவனிங்க, 20:36 வாசிங்க. தர்ஷீசுக்கு போகும்படி கப்பல்களை செய்கிறவர் அவனோடு கூடிக்கொண்டான். அப்படியே எஸ்யோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மனசு ஊரானாகிய அல்லேலூயா. கப்பல்களை செய்து அதிலே தங்கி விட்டாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆண்டா இருக்கலாம், அதுல தங்கி விட கூடாது. அல்லேலூயா. இதான் நம்ம வாழ்க்கை, நீங்களே செட் பண்ணிக்க கூடாது. இதான் நம்ம எதிர்காலம். இந்த வீடு தான் நம்மளுக்கு விட்டா வேற எதுவுமே கிடையாது. நம்ம சேர்த்து வச்சிருக்கிற நகை தான் நம்ம வாழ்க்கை, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற இடம் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவர்களை காண்பார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க புரிந்து கொள்ள வேண்டாம். கற்றுக்கிட்டீங்களே, இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நீங்க தங்கி இருக்கணும், ஒளிந்து இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க என்ன பண்ணணும், ராஜா கூட நிக்க முடியும். அதுக்கப்புறம் இதுவே எனக்கு போதும், இந்த ஜீவன் பின்ன வந்து பாருங்க தண்ணி பற்றி மஞ்சள் தப்பு பார்க்க போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாருமா, காலையில என்ன பண்ணுவாங்க, கீழ் காட்டுறாங்க போற வைப்பான். நான் என்ன பண்றேன், இதே வாங்கி என்ன பண்ணி சாப்பிடுறேன், இதுல திருப்தி தெரிஞ்சிடும். அல்லேலூயா. மாமாயில ஜிலேபிலையா திருப்தி ஐயோ போதுமா, வயிறு ஃபுல்லாக இருப்பா. அல்லேலூயா. இதுல திருப்தி அடையக்கூடாது. ராஜாக்களும் ஆசாரியர்களும் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. அதுல நம்ம திருப்தி உள்ளவர்களா மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளால கர்த்தருடைய பிள்ளைகள நாளை எல்லாரும் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 27:1 வாசமா. இந்த கதை எல்லாரும் தெரியும், நான் சொல்றேன் அப்படியே. 27:1 வாசிங்க. ஈசாக்கு முதிர் வயதானதால் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, ஈசாக்குக்கு கண்ணு தெரியல, ஈசாக்குக்கு வயசாயிடுச்சு, கண்ணு தெரியல. அப்ப ஈசாக்கு ஏசாவை நோக்கி கூப்பிடுறாரு, ஏசா வாய் ஒரு மாதிரி இருக்குப்பா, நான் சாப்பிட போறேன்டா, எனக்கு என்ன பண்ணு, வாய் நிமிஷம் என்ன கொடுறா, போய் வனத்துக்கு போச்சுனோடாங்கிறாரு. ஏசா அப்பா இருக்குப்பா, நான் போய் என்ன பண்றேன், நான் சாப்பிட்றதுக்கு ஆசை வச்சிருந்தா, நீ போய் என்ன பண்ணு, அப்ப எல்லாத்தையும் எடுத்துனோடா, அச்சு எடுத்துனோடாங்கிறார், வாய் நிமிஷம் சமைக்க எடுத்துனோடாங்கிறார். ஏசா போகிறான், வனத்துக்கு போய் என்ன பண்றான், அடிக்கிறதுக்கு போறான். ரெபால் காலேஜில் காதில் கேட்டு யாக்கோபை கூப்பிட்டு, யாக்கோபே உன் தகப்பன் ஏசாவை ஆசீர்வதிக்க போறானா, ஆகையினால நீ என்ன பண்ணணும், போயிட்டு இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஆசீர்வாதத்தை வாங்க முடியும், எனக்குதான் வேட்டையாட தெரியாது, எனக்குதான் எந்த மிருகமே அடிக்க தெரியாதம்மா, நான் கூட 6 மாசம் கூட சாலிமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது ரெபேக்கா சொல்றாங்க, நான் சொல்றது நீ கேளுடா, இந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கி ஆகணும்னு சொல்லி மந்தைக்கு ஓடி 2 வெள்ளாட்டு கடாய்களை உரித்து ஈசாக்குக்கு வைக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த ஆட்டினுடைய தோலை எடுத்து இத என்ன பண்றாங்க, யாக்கோபுக்கு என்ன பண்றாங்க போட்டு, அவன் ரோம முடிவுனா இருக்கிறான். ஏசா கையெல்லாம் முடி, அவன் உடம்பெல்லாம் முடி. யாக்கோபுக்கு அதெல்லாம் இல்ல, சாப்பிட்டா இருந்தான் சிவந்த யாக்கோ. ஏசா தான் அழகுதுல, யாக்கோபு அழகா ஏசா அழகான்னு பார்த்தா
யாசா சிவந்த மேனியமா இருந்தான் பிறகும்போது சொல்லியிருக்கு. அல்லேலூயா. இந்த யாசா என்ன பண்றாரு? காட்டுக்கு போயிட்டாரு வேட்டையாடுறதுக்கு. இந்த என்ன பண்றாரு? இந்த யாக்கோபு வீட்டிலே இருந்து என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு, அவங்க அம்மா சொல்றாங்க, நான் உன் தகப்பனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தரா, அவருக்கு எப்படி பிடிக்கிறது தெரியும், அவர் வாய்க்கு எப்படி உணவா கொடுக்கணும்னு தெரியுதா, அதான் நான் என்ன பண்றேன், நல்லா உரப்பா வச்சு கொடுக்குறேன், அவர் எதுவுமே கொடுறா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் ஆசீர்வதிக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம் பண்றாருன்னா, ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபை குரலோ யாக்கோபின் குரலா இருக்குது, ரோமமோ யாசாவின் ரோமமா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? கண்டுபிடிக்கிறாரு. உடனே இல்லப்பா நான் தான் யாசா, உனக்காக போய் ஆட்சி சமைச்சு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அதான் ஆசீர்வதிக்கிறாரு. வானத்தின் பணியினால பூமியின் கொழுமையினால அவன் ஆசீர்வதிக்கிறாரு. உடனே யாசா காட்டுல இருந்து நல்லா அவருக்கு பிடிச்சது ஆட்சி வந்து சமைச்சப்பா அப்படின்னு சொல்றான். தகப்பனே அப்படின்னு சொல்றான். வா மகனே, இப்பதான் உங்க தம்பியா நீன்னு சொல்லி உங்க தம்பி வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாம்பா, வேற ஆசீர்வாதம் என்கிட்ட இல்லையா பண்ணிருக்கான். அப்போ யாசா கேட்காரு, அப்பா விடுதலை ஆசீர்வாதம் இல்லையா? என் சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிக்கலாம். கூட காய்ச்சும் போது என்ன பண்றான்? சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிக்கலாம் தம்பியில. பசியா வர காட்டுறது அவன் தம்பி கூட காய்ச்சி வைக்கிறான். அப்ப போய் அவன் கேட்கறான், இந்த கூடல கொஞ்சம் குடுறான்னு கேட்கறான். சொத்தெல்லாம் தனியான்னு கேட்கறான். அல்லேலூயா. சரி, அவன் உயிரை போகும்போதுதான் இந்த சொத்தை எடுத்துறான் எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? இந்த சொத்தை என்ன பண்றான்? வித்து போட்டுறான். தம்பிக்கு வித்து போட்டுறான். இந்த பொண்ணு அன்றைய காலகட்டத்துல மூத்த பிள்ளைக்கு 4 மடங்கு ஆசீர்வாதம், இளையவனுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு சம உரிமை. அன்னைக்கு அப்படி இருந்தது. அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. அப்போ அதையும் வாங்கினான் யாக்கோபு. என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் வாங்கினான்னு சொல்லி பேச அழுது கூட ஆரம்பிச்சான். அப்போ கேட்கலாம், தகப்பனே உண்மைக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த மட்டும் தானே உண்டு, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? தகப்பத்துல அழுது கேட்கறான். உடனே தகப்பன் யார் ஆசீர்வதிக்கிறாரு? யாசாவையும் ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. யார் ஆசீர்வதிக்கிறாரு? யாசாவையும் கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்க ஈசாக்கு என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. கவனிங்க, யாசாவை ஆசீர்வாதம் யாசாக்கு என்ன கிடைக்கல? பரலோக ராஜ்யம் கிடைக்கல. யாக்கோபுக்கு என்ன கிடைச்சது? பரலோக ராஜ்யம் கிடைச்சது. ஏன் அப்படின்னா தேவன் ஆசீர்வதிப்பவர் சொன்னாரு, வானத்தின் படையினாலும் பூமியின் கொழுமையினாலும் என்ன பண்ற ஆசீர்வதின்னு சொன்னாரு. அல்லேலூயா. ஆனா யாசாவை பார்த்து சொல்றாரு, உன் பட்டயத்தை வச்சு பழிச்சுன்னு சொல்றான். அல்லேலூயா. இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. யாசாக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு, பூமிக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. யாக்கோபுக்கு ஆசீர்வாதம், வானத்தின் ஆசீர்வாதம், மகளத்துக்கு ஆசீர்வாதம் ரெண்டு கொடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் யாசா இந்த பூமியில சீமானா இருந்தான். அவன் கத்தி பார்த்தா எல்லாரும் பயந்தாங்க, ரவுடிகளை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. இன்னைக்கு யாசாவின் ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு சுற்றி திரிந்து கொண்டு எவனை பார்த்து பயப்பட தேவையில்லை. யாக்கோபின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றாங்க? ஏமாத்துறதுக்காக ரோமம் யாருடையது? ரோமம் யாருக்கு இருக்குது? முடி அதிகமா உடம்பு யாருக்கு இருக்கும்? யாசாக்கு இருக்கும். நீ நிறைய பேர் என்ன பண்றான்? போர் போட்டு ஏமாத்தி கொண்டு இருக்கான். அவங்கள முடி இருக்கு அப்படின்னா பிசாசு அப்படிதான் வஞ்சித்து கொண்டு இருக்கான் மக்களை. உடம்புல யாரு இருக்குது? பிசாசு இருக்குது. ரோமம் யாசாக்கு இருக்குது. அல்லேலூயா. நீ நான் கூட சொல்லுங்க, அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த ரோமத்தை பார்த்தோம், இந்த கோக்கை பார்த்தோம். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்க எழுந்து கொண்டு இருக்கீங்க. உங்க பாவத்தில் நீங்க மறித்து கொண்டு இருக்கீங்க. எழுந்து வாங்க, சபையில் நாளிலிருந்து ஒழித்து கொள்ளுங்க. உபவாச ஒளி தங்கிடுங்க, ராஜாவுக்கு முன்பாக பேசுங்க. ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு பெற்றுக் கொள்ளுங்க. தேவன் அப்படிங்கிற ஆசீர்வாதம் என்ன பண்ண உங்க ஆசீர்வாதிக்கு போகிறார். அல்லேலூயா. அப்படிங்கிற வல்லமையில நிரப்ப போகிறார். போதும் எனக்கு ஆசீர்வாதம். நான் கப்பல்லையே தங்கி இருக்கிறேன், வீட்டிலேயே போட்டு பார்த்துக்கிறேன், வெயில்ல சர்ச்சைக்கு போய் நான் பண்ண போறேன், நான் வீட்டிலேயே இருந்துக்கிறேன், நான் ஜபதியா வர மாட்டேன், வீட்டில் இருந்து நான் சாதிச்சேன், வீட்டில் இருந்து படிச்சு கொண்டேன்,
இங்க வந்து பார், கர்த்தருடைய நன்மை வல்லமை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அப்புறம் கர்த்தர் உங்களை அற்புதமான ஆசீர்வாதப்படி தேவன் என்ன பண்றாரு இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா.